நீ நல்லா யோசிச்சு சொல்லு. அர்ஜுனுக்கு ஆபீஸ்க்கு வெளியில ஏதாவது பிரச்சனையா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அத்தை. டேய், என்ன காரியம் பண்ணிருக்கேன் தெரியுமாடா? சாரிமா. சாரி சொன்னா பிரச்சனை முடிஞ்சதா? ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ண? அப்படியே குடிச்சிட்டு வந்தாலும் எங்கேயாவது ஆபீஸ்லயே தங்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது வந்திருக்கலாம்ல அர்ஜுன். இந்த ஏரியாவே சுமங்கலி பூஜை கொண்டாடுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருந்து நீ குடிச்சிட்டு வந்திருக்க. பாவம், அண்ணியோட மானம் மரியாதை எல்லாமே உன்னால போச்சு. சுபத்ரா, ஷட் அப். என் பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? யார் இந்த துணிச்சலை உனக்கு கொடுத்தது? என்ன நீ? என் பிள்ளைக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? முந்திரி கொட்டை நல்லா வாங்கி கட்டிக்க. வாய் வச்சுட்டு பேசாம வருமா? சொல்லு அர்ஜுன், குடிக்கிற பழக்கம் எப்பல இருந்து வந்தது? அதுவும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர தைரியம் எப்படிடா வந்தது? அம்மா இல்லம்மா, அது அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுப்பா. அம்மா அது அது வந்து யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவன் குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் வர சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினான். அங்க பார்ட்டி நடந்தது. குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஆச்சு. கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறான்னு நினைச்சேன். ஆனா அவன் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டான். கூல் ட்ரிங்க்ஸ்னு நினைச்சதாமா நான் தப்பா ஹாட் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க எல்லாரும். அர்ஜுன்